ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மசாலா பொரி சட்டுன்னு ரொம்ப சுலபமாக நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். இப்போ இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 2 கேரட்டை நல்லா ஃபைனாக துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோடைய டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி எலுமிச்சப்பழ சாறையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம பொரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மசாலா பொரி ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பொரி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 படி அளவுக்கு பொரி இருக்குங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தள்ளுவண்டியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக மிக்சரோ அல்லது ஓமப்பொடியோ அல்லது காரா பூந்தியோ சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இது இப்படியே சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா காரமாக லைட்டான ஒரு புளிப்போட நல்ல சுவையான மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.